Hi everyone. Today we are learning three important prepositions in, on, at. People get confused many times. After this video, you will be clear. இன்னைக்கு நம்ம in, on, at எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். It's very simple. First of all, we have to know what is meant by preposition. Preposition. Let us take one example. The elephant is in the zoo. எலிஃபெண்ட் வந்து ஜூவில் இருக்குது அப்படின்றத இன் அப்படின்ற வேர்டு தான் லிங்க் பண்ணுது. ஸோ ப்ரிப்போசிஷன் இஸ் அ லிங்கிங் வேர்ட். இட் ரிலேட்ஸ் த ஒன் வேர்ட் டு அனதர் வேர்ட். எலிஃபெண்ட் வந்து ஜூவில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது ப்ரிப்போசிஷன். அது எங்கே இருக்குது அப்படின்னா இன் த ஜூ. ஸோ இன் அப்படின்றது ஒரு ஜென்ரல் சென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அது பிக்கர் ஏரியாவை நம்ம குறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய இடத்த குறிக்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் இந்தியா, இன் யூஎஸ்ஏ, இன் மெக்சிகோ அப்படின்னு நம்ம கண்ட்ரியை குறிக்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிக்கர் ஏரியா, அது ஒரு பெரிய கண்ட்ரியை குறிக்கிது, பொதுவான இடத்தை குறிக்கக்கூடியது. ஆன் அப்படின்றது அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு நம்ம மென்ஷன் பண்ணும்போதும் ஆன் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் மோர் ஸ்பெசிஃபிக் ஒன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மாலர் ஸ்ட்ரீட்ஸ்க்கு சொல்லலாம். நார்த் ஸ்ட்ரீட், வெஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆன் அப்படின்றது. அட் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்மாலர் திங்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இப்போ அட்ரஸை நம்ம சொல்கிறதுக்கு 172 ஸ்ட்ரீட் அந்த மாதிரி அட்ரஸை மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கேஃபே போயிருக்கோம், ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கோம் போது அட் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். நம்ம இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் த கார், ஐ எம் இன் த கார், த டூல்ஸ் ஆர் இன் த பேக். இன் 19th century அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இன் 1915 வி காட் அ இன் ரிப்பப்ளிக் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இன் மே மந்த், இன் ஸ்ப்ரிங், இன் த மார்னிங், அதாவது பார்ட் ஆஃப் அ டே, மார்னிங், ஈவினிங், இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இன் பாஸ்ட் டேஸ் ஐ மெட் வித் அன் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் இன் த கிச்சன், ஐ எம் இன் த கார்டன், ஐ எம் இன் த ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ண முடியும். ஹாலிடே மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இன் த நியூ இயர், இன் கிறிஸ்மஸ், அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த மாதிரி சிட்டிக்கும் நம்ம இன் தான் யூஸ் பண்ண முடியும். இன் பாரிஸ், இன் லாஸ் ஏஞ்சல்ஸ், அது மாதிரி என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இன் அ கார். ஸோ நம்ம இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் நம்ம இன் யூஸ் பண்ண முடியும். ஆன் அப்படின்றது மோர் ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மண்டே, டியூஸ்டே, இது மாதிரி டேஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்பெசிஃபிக் டே, ஆன் மை பர்த்டே, ஆன் மை ஈஸ்டர் டே, ஆன் மை ஃபெஸ்டிவல் டே, ஆன் மை கிறிஸ்மஸ் ஈவ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஆன் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி டேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆன் யூஸ் பண்ணணும். டேவை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆன் யூஸ் பண்ண முடியும். ஹாலிடே வித் டே, எஸ்பெஷலி ஈஸ்டர் டே, அதாவது நம்ம ஃபெஸ்டிவலோட பின்னாடி டே அப்படின்ற வேர்டு ஆட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அடுத்து அவென்யூ, 5th அவென்யூ, ஐ மீன் 7th அவென்யூ, அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அவென்யூக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அது மாதிரி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா ரேடியோ, டிவி, இந்த மாதிரி நம்ம பாட்காஸ்ட் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா ஆன் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு மெயினாக என்னென்ன டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா பஸ், ட்ரெயின், பிளெயின், இதுக்கெலாம் நம்ம ஆன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஆன் த வே, நம்ம வர வழியில் இருக்கோம் அப்படின்றதுக்கு ஆன் த வே நம்ம சொல்கிறோம். அது மாதிரி நம்ம வந்து ஆன் டியூட்டியில் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நம்ம காலேஜ் டேஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓடின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஆன் வெக்கேஷன், ஐ எம் ஆன் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆன் த வால், இதெல்லாம் ஆன் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியாவில் நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஆன் தான். இப்போது த புக் இஸ் ஆன் த டேபிள், த பென் இஸ் ஆன் த பிளேஸ்ட் ஆன் த புக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஆன் தான் யூஸ் பண்ணணும். நான் லெஃப்டில் இருக்கேன், ரைட்டில் இருக்கேன், அதுக்கெலாம் வந்து ஆன் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து என்னென்னா ஃப்ளோர், நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டுன்றது வெரி ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது குறிப்பிட்ட இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இப்போ 8 மணிக்கு, நைட்டு, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அட் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி கேஃபேயில் இருக்கேன், ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன், நான் வந்து டோர் கிட்டே இருக்கேன், நான் வந்து பேக்கரி கிட்டே இருக்கேன், நான் வந்து ஸ்கூலில் இருக்கேன், நான் பார்ட்டியில் இருக்கேன், அப்புறம் வந்து சினிமாவில் இருக்கேன், நான் டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கேன், நான் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அட்டுன்றது வெரி ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு ட்ரிக்ஸ் தான் இது.
வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது எதுனா அட் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுபோல் சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். மை சிஸ்டர் வாஸ் born டேஷ் 1980. அப்போ 1980 அப்படின்ற இயர் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வி ஆர் மீட்டிங் டேஷ் த ஸ்டேடியம். இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேடியம்ன்றது இன்னும் யூஸ் பண்ணலாம், அட் யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டு சினாரியோவில் வி ஆர் மீட்டிங் அட் த ஸ்டேடியம், ஸ்டேடியமில் நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி த பிளேயர்ஸ் ஆர் இன் த ஸ்டேடியம் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் எ இயர் டேஷ் பார்சிலோனா. கண்ட்ரி வந்திருக்கு, அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தே ஆர் சிட்டிங் டேஷ் த டேபிள். they are sitting on the table. ஸோ பிளேஸ் இங்கே மென்ஷன் பண்ணது டேபிள் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுவோம். லூசி இஸ் அரைவிங் டேஷ் February the 13th டேஷ் 8 o'clock டேஷ் த மார்னிங். February அப்படின்னு வந்திருக்கு, அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், தான் யூஸ் பண்ணுவோம். 8 o'clock பிஃபோருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு. ஸோ மார்னிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அ டே, அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், த மார்னிங். த வெதர் இஸ் ஆஃபன் டெரிபிள் டேஷ் ஜனவரி. மந்த் வந்திருக்கு, அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் ஜென்ரல் வே. Thank you for watching.